So good evening students. Today we will see the current affairs analysis dated from 23rd Jan 2026. The first article related to the Davos Summit, that is of World Economic Forum. In the summit Board of Peace வந்து Trump வந்து initiate பண்ணியிருக்காரு. Already we have studied about the Board of Peace. For Gaza actually, ஆனால் இப்போ வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஒரு குரூப்பிங்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை இந்தியா ஸ்கிப் பண்ணியிருக்கு இந்த மீட்டிங்கில். Davos சமிட், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சமிட். ஸோ இதில் கிட்டத்தட்ட 60+ நேஷன்ஸ் வேர் இன்வைட்டட். மோஸ்ட் ஆஃப் த நேஷன் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து இன்னும் அதுக்கு முடிவெடுக்கலை. அண்ட் தென் தே ஸ்கிப் திஸ் Davos சமிட்டை ஸ்கிப்பும் பண்ணியிருக்கோம். இந்தியா, ஜோர்தான், ஈஜிப்ட், டர்க்கி, Canada, Argentina among the 60 nations. இப்போ Middle East countries, that is Islamic countries, all Middle East Islamic countries are ready to join in this Board of Peace. அது காசாவுக்காக ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. I don't know about the அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகுதுன்னா whether they will continue or not அப்படின்றது தெரில. இது வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது நோக்கம் வந்து காசா. ஆனால் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ்லேயும் அவங்க வந்து பீஸுக்கு வேண்டி தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. The chairman will be the permanent chairman. The inaugural chairman is President, US President Donald Trump. அப்புறம் 60 members போர்டு இது. ஸோ ட்ரம்ப் வந்து ரிசைன் பண்ணலாம், பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னா லைக் யுனானிமஸ்லி எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஓட் பண்ணால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தென் தேர் வில் பி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். ஸோ இதுவும் ப்ராப்ளம். ட்ரம்போட ரிலேட்டிவ்ஸ், அந்த தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த பீப்புள் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக. இது வந்து போஸ்ட் வார் லைக் வார் சுச்சுவேஷன்ஸ் எங்கேயாவது த்ரெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தே வில் இன்டர்வீன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தென் இதில் மெம்பராக இருக்கிறவங்க தே வில் கெட் பர்மனன்ட். ஸோ இந்த மெம்பர்ஷிப் வில் ரொட்டேட். இப்போ இந்தியா பண்ணுற கண்ட்ரிஸை இன்வைட் பண்ணி இந்தியா ஜாயின் பண்ணல, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் கெட் அ மெம்பர்ஷிப் ஆஃப் 3 years. அதுக்கு பிறகு அது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, பர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆகணும்னா தே நீட் டு இன்வெஸ்ட் ஆஃப் $1 billion. தே வில் கெட் தி பர்மனன்ட் மெம்பர்ஷிப். அப்போ வெல்த்தியஸ்ட் கண்ட்ரிஸ் கேன் ஜாயின் அண்ட் கெட் தி பர்மனன்ட் மெம்பர்ஷிப். அவங்க வந்து வேர்ல்டு பீஸ் நெகோசியேஷனில் கலந்துக்க முடியும், மற்றவங்களுக்கு முடியாது. தென் இந்தியா வந்து சப்போஸ் இதை ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா, இஃப் இந்தியா ஜாயின்ஸ் இன் திஸ் குரூப்பிங், என்னென்ன பெனிஃபிட் இந்தியாவுக்கு அப்படின்னா, ரெகக்னைசேஷன் ஆஃப் குளோபல், நமக்குள்ள பிரச்சனைகளை மட்டும் இல்லை, குளோபலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் தீர்க்கிறதுக்கு என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்றது. அவர் ஸ்டேட்டர் இன் தி இன்டர்நேஷ்னல் ஆர்டர் வில் இன்க்ரீஸ். தென் ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட். So I am explaining the second article, right? Okay. So we'll do the first. Strategic engagement. Global order la nammaloda image வந்து increase ஆகும். Strategic engagement, நம்ம குளோபல் இஷ்யூஸில் தலையிடுறது, அதன் மூலமாக ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுல இந்தியாவோட பங்களிப்பு. அது மாதிரி காசா இஷ்யூஸில் நம்ம தலையிடுறதுனால காசாவோட ஃபியூச்சர். ஸோ we have taken இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் dehyphenated policy. So we are also supporting for Palestine issues as well as Israel. ஆனால் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண. ஒவ்வொரு இஷ்யூஸில் நம்ம முடிவெடுப்போம். வி won't take any லைக் ஒன் சைடட் அப்ரோச் நம்ம பண்ண மாட்டோம். தென் டிப்ளமேட்டிக் அலைன்மெண்ட் வித் தி போத் கண்ட்ரீஸ். அப்புறம் கமிட்மெண்ட் டு த பாலஸ்தீன்ஸ் வேர் அஃபெக்டட். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம இதன் மூலமாக இந்தியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நம்ம சொல்ல முடியும். ஸோ பிகாஸ் UNSC என்டோர்ஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் திஸ் போர்ட் ஆஃப் பீஸ் ஃபார் காசாவுக்கு இருக்குது, நாட் ஃபார் போர்ட் ஆஃப் பீஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல். ஸோ அதில் வந்து நம்மளோட ஸ்டேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அவாய்ட் எஸ்கலேஷன், ஐசோலேஷன் ஃப்ரம் தி நாட் எஸ்கலேஷன், ஐசோலேஷன் ஃப்ரம் தி வேர்ல்டு ஆர்டர். நம்மளோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம இந்த போர்ட் ஆஃப் பீஸில் ஜாயின் பண்ணுற மூலமாக நம்மளோட முக்கியத்துவத்தை வந்து வேர்ல்டுக்கு உணர்த்திட்டு இருப்போம்.
அண்ட் தென் இட்ஸ் அ ஜாயினிங். இதோட ஜாயினிங் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க. இப்போ யுனைடெட் நேஷனில் யுஎன்எஃப்சிசியில் எல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா தெர் வில் பி டைம் பீரியட். இதில் வந்து நீங்கள் உடனே வெளியில் வர முடியும். ஸோ எக்ஸிட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அஸ் வெல் அஸ் இது வந்து எப்போவுமே லீடர்ஸ் தான் மீட் பண்ணணும்னு கிடையாது. ஹை ரேங்கிங் அஃபிஷியல், தட் இஸ் செக்ரட்டரி லெவல் எக்ஸிக்யூட்டிவ் குரூப்பிங்கில் அவங்க தான் மீட் பண்ணுவாங்க. தே வில் பி டிசைடட். எப்போவுமே இந்த கவுன்சில் வந்து ஹெட் கவுன்சில் வந்து அதிகமாக மீட் பண்ணணுன்றக்கு தேவை கிடையாது. எக்ஸிட் கிளாஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. எப்போ வேணாலும் வெளியில் வரலாம் இதுலேருந்து. ஒய் இந்தியா ஷுட் நாட் வுட் நாட் ஜாயின், இது வந்து ஜாயின் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸு, ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதில் ஜாயின் பண்ணோன்னா இட்ஸ் அ பீட்ரயல் ஃபார் தி ஆன்டி கொலோனியல். நம்ம இது வரைக்கும் ஆன்டி கொலோனியலிசத்தை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அகெயின் இட் வில் கிரியேட். ஏன்னா காசா வந்து மொத்தமாக ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் நவ் தே ஆர் கிரியேட்டிங் எ சிட்டி, ரெஸ்டரேஷன் பண்ணுறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துரத்தப்பட்டாங்க. இப்போ அதை ஸோ கொலோனியல் ரூலுக்கு அது வழிவகுக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு சரி, அதுக்கு தான் இது பண்ணுறாங்க. பிட்ரேயல் ஆஃப் ஆன்டி கொலோனியல் அண்ட் ஒயிட் வாஷிங். லேக் ஆஃப் பாலஸ்தீன் கன்சென்ட். இந்த போர்ட் ஆஃப் பீஸை உருவாக்குறதுல பாலஸ்தீன்ஸ் கிட்ட கன்சென்ட் வாங்கப்பட்டிருக்கான்னு கேட்டாச்சுன்னா நோ. தென் எரோஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அவங்களோட நாட்டுக்குள்ளே நம்ம போய் தலையிடுறது, இட்ஸ் அ அவங்களோட அட்டானமியை தலையிடுறது மாதிரி. ரிஸ்க் ஆஃப் பிளேம் அண்ட் லிமிட்டட் இன்ஃப்ளூயன்ஸ். கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, அவங்களோட பாலஸ்தீன் ஏஜென்சிஸை வந்து கலந்துக்காமல் பண்ணுறது, அவங்களோட மொராலிட்டி வில் கெட் அஃபெக்டட். ப்ரிசர்வேஷன் ஆஃப் மாரல் அத்தாரிட்டி, அது வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்தியா வந்து எப்போவுமே நம்மளோட நம்ம வந்து காஷ்மீர் இஷ்யூவில் எப்படி மற்ற நாடுகள் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி பாலஸ்தீன் இஷ்யூலையும் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ நம்ம போய் தலையிடுறது இட் வில் அஃபெக்ட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலஸ்தீன் அஸ் வெல் அஸ் இஸ்ரேல். ட்ரம்போட ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். எஸ்கலேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ மெயினாக வெனின்சுலன் பிரசிடெண்ட்டை கேப்சர் பண்ணது, அப்புறம் அது கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இட்ஸ் அ ட்ரக் த்ரெட்னிங் இருந்துச்சு. ஆனால் க்ரீன்லேண்டை வந்து நீங்கள் கொடுக்கலன்னா வி வில் கோ இன்டு மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்றாரு. ஹீ இஸ் ஆல்சோ பிகமிங் லைக் புட்டின். ஸோ எஸ்கலேஷன் பண்ணுறது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி அடிபணிய வைக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம வந்து போகக்கூடாது, ஸ்கேப் கோட்டாக மாறக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். தட்ஸ் வை வி ஸ்கிப்ட் திஸ் தேவோஸ் சமிட். அதில் தான் இந்த தமிழ்லேயே நம்ம அதை போட்டிருக்கோம். இந்தியா கோயிங் டு வெயிட் அண்ட் வாட்ச். தென் ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் ஃபார் பீஸ் அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட், அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அவார்டு எவ்ரி இயர் இட் வில் பி அரேஞ்ச். 2025க்கான அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இட் வாஸ் அனௌன்ஸ். அ ட்ரஸ்ட் வாஸ் கிரியேட்டட் இன் ஹர் நேம் 1986. இது எதுக்குன்னா இந்திரா காந்தி பீஸ், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த இப்போ லைக் ஆக்டிவிட்டீஸில் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ த அவார்ட் வில் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டேட் பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ 25 lakhs அவார்ட் கேஷ் ப்ரைஸ் வில் பி கிவன் அண்ட் தென் தேர் வில் பி ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குறாங்க. தென் தட்ஸ் ஆல். ஸோ இது எதுக்கு அப்படின்றது நான் சொல்லிட்டேன். டிஸ்ஆர்மமெண்ட் பர்பஸ், பீஸ் நெகோசியேஷன்ஸ். இப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொசம்பிக்கன் ரைட் ஆக்டிவிஸ்ட் கிராக்கா மெக்கேல் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சி வில் நெவர் ஆஸ்க். ஸோ அது மாதிரி ரூலிங் பார்ட்டி யாருன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் அ கவர்மெண்டல் பாடி, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். The next article related to the household debt வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. ஸோ இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, சொசைட்டி ஆங்கிளில் இது ஹெல்ப் பண்ணும். தென் த டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட ஹவுஸ்ஹோல்டு ஆர்பிஐவோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ரீசென்ட்லி இஷ்யூட். அது என்ன சொல்லுது அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டு டெட் வந்துட்டு 41.3%. நம்மளோட ஹவுஸ்ஹோல்டு டெத் வந்து to the GDP it's increasing. சரியா? அது மாதிரி even though it is increasing, it is lesser than China, Malaysia, Thailand அப்படின்னு சொல்லப்படுது. But gradually it is increasing. Real income growth and borrowing to the close. நம்ம ஆக்சுவலாக முன்னாடி கடன்கள் வாங்குவோம். எதுக்கு வாங்குவோம் அப்படின்னா வீடு கட்டுறது, கார் வாங்குறதுக்கு, இல்லைன்னா பொருட்கள் வாங்குறது. ஸோ அசட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக கடன்கள் வாங்குவீங்க.
ஸோ அசட் கிரியேஷன் வில் பி தேர். ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு இன்கம் கேப், இப்போ உங்களுக்கு 1 மந்த்துக்கான இல்லை 1 இயருக்கான சேலரி உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பத்தலை அப்படின்றப்போ யூ ஆர் கோயிங் ஃபார் லோன் அப்படின்றதான் இது சொல்லுது. ஸோ இப்போ இந்த இன்க்ரீசிங் டெட், த ஸ்ட்ரெஸ், இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றத சொல்ல ஹாஸ்பிட்டல் பர்பஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுறோம். ஸோ டெட் இஸ் சப்ஸ்டியூட்டிங் ஃபார் இன்கம் க்ரோத், நாட் ஃபார் இன்ஃப்ளேஷன். அதிகமாகிறதுனால உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கடன் வாங்குறீங்க உங்கள் அன்றாட செலவுகளுக்காக. ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்றாங்க. சேவிங்ஸ் வந்து கம்மியாகுது. அதனால் ஸ்ட்ரெஸ் எடுத்துன்னா ஹவுஸ் ஹோல்ட் லயபிலிட்டிஸ் லெஸர் தேன் தி கிராஸ் ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்றதான் இந்த இதில் சொல்லப்படுது. ஸோ சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரெடியூஸ். இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்த் க்ரோஸ் வந்து இருக்காது. ஜாப்லெஸ் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துச்சு, இப்போ கோல்டு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து கோல்டு இஸ் அ செக்யூரிட்டி. இப்போ ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய கோல்டு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து வட்டி கடனுக்கு போகணும். ஸோ இந்த கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போ கோல்டு இனிமேல் வாங்குறது வேணும் அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா கோல்டு அக்யூர் பண்ண முடியாது. இட்ஸ் கிராசிங் 110 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஏதாச்சும் ஒரு ஷாக் வருது, ஹாஸ்பிட்டலைசேஷன் வருது அப்படின்னா we need to depend on insurance companies rather than gold securities. ஸோ அசட் இருந்துச்சு அப்படின்னா we can go for the land இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அடமான வச்சோ இல்லைன்னா அதை விற்றோ நீங்கள் உங்களோட ஷாக்கை வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி கிடையாது அப்படின்றாங்க. எதனால ஹவுஸ் ஹோல்ட் பாரோயிங் அதிகமாகுதுன்னா பாலிசி ஷிஃப்ட் ஆஃப் த கவர்மெண்ட், ஃபிஸ்கல், நம்மளோட கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்னா இந்தியன் கவர்மெண்ட். இட்ஸ் நாட் அபவுட் த தமிழ்நாடு ஆர் கேரளா கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீசிங். 30லேருந்து 32% we are எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இப்போ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெவென்யூ ரெசிப்ட் வந்து அதிகமாக வந்து இதுகளுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றது. அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் அது லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் அந்த எதுவும் பலனும் கொடுக்காது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எடுத்துன்னா பென்ஷன், சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட், கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 30லேருந்து 32% தான் இருக்குது. அது ரொம்ப லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. யூனியன் கவர்மெண்ட் இப்போ எதுவுமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதில்ல. தே ஆர் டூயிங் ஒன்லி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட லாஸ்ட் இயர் 11.2 லட்சம் கோடி பட்ஜெட்டில் போட்டாங்க. ஆனால் அவங்களோட செலவு எடுத்துக்கிட்டால் 15 லட்சம் கோடியாக இருந்துச்சு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இட்ஸ் குட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ மேக்ரோ ரிஸ்க் ஹிட்டிங் ப்ரைவேட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. 60% ஆஃப் ஜிடிபி. ரிஸ்க் ஃப்ரம் 3 ட்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அன்ஈவன் இன்கம் க்ரோத், ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு நிறைய சேலரியும் மற்றவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவுட் சைட் ஃபார்மல் ஹை ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸ். தென் தின் ஃபினான்ஷியல் குஷன், நம்ம கடன் வாங்குறது என்ன, அன்செக்யூர்ட் லோன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாக. இப்போ நீங்கள் ஒரு 5,000 rupees தேவைப்படுது அப்படின்றப்போ யூ ஆர் கோயிங் ஃபார் ஆன்லைன் ஆப் லோன்ஸ். அது வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான். ஸோ இட்ஸ் அ ரிஸ்க். வாலடைல் சேவிங்ஸ், லைபிலிட்டி அக்குமுலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. சேவிங்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. சில டைமில் அதிகமாக இருக்குது, சில டைம் கம்மியாகுது. வாலட்டிலிட்டி இஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் திஸ் ஹவுஸ் ஹோல்ட் டெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ தெர் இஸ் நோ சொல்யூஷன்ஸ். யூ வாண்ட் யூ கேன் ரைட் ஃபார்வர்டு, நீங்கள் வே ஃபார்வர்டில் எழுத முடியும். பட் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்கல சஜஷன்ஸ் எதுவுமே. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி நியூ எலக்ட்ரிசிட்டி பாலிசி ரிலீஸ்டு பை தி கவர்மெண்ட். 2026க்கான டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பாலிசி, நம்மளோட எலக்ட்ரிசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசோர்ஸ் அடிக்குவன்சி பிளான்ஸ், இது வந்து லோக்கல் லெவலில் பண்ணணும். முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்காம்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் உங்களோட எலக்ட்ரிசிட்டி தேவைக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் வயபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் காம்படிவ்னஸ். ஒரு டேரிஃப், இப்போ நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து பணம் உயர்த்தினா நீங்கள் உடனே போராட்டங்கள் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் வந்து அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ ரூரல் ஜாப்ஸ், டெய்லி வேஜஸ் பீப்புளோட சேலரிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கரண்ட்டுக்கு உங்களுக்கு 100 யூனிட்ஸ் வந்து லெஸ்ஸாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, வீடுகளுக்கு மின்சாரம் 100 யூனிட் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி மேலேயும் வாடகை கமர்ஷியல் பில்டிங்ஸ் மேலேயும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க மேலேயும் போடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவுட்புட் வந்து அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குது.
கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய. ஸோ இதுவும் உங்கள் கன்சியூமர்ஸோட தலையில் தான் உழுது, அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா டேரிஃபுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் வைக்கணும். தட் இஸ் டேரிஃப் லிங்க்ட் டு அ சூட்டபிள் இண்டெக்ஸ். அப்படின்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து எதன் அடிப்படையில், இப்போ பெட்ரோல் ரேட் வந்து எப்படியெல்லாம் டிசைட் பண்ண, ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, க்ரூட் ஆயில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லிங்க் வச்சுருக்காங்க. ரெப்போ ரேட்டு எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னா MCLR ரேட், ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட். ஸோ அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ணி விட்டோம்னா ஏதாவது ஒன்று ஏறினாலும் ஆட்டோமேட்டிக்காக டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பண்ணணும். ரெக்கவர் ஃபிக்ஸட் காஸ்ட், தட் இஸ் கிராஸ் சப்சிடைசேஷன் வந்து இருக்கக்கூடாது. கம்பெனிஸ் மேலே, கார்பரேட்ஸ் மேலே நீங்கள் லைபிலிட்டி அதிகம், அதை கடனை அதிகமான ரேட்டை வாங்கிட்டு ரூரல் பீப்புளுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் கம்மியாக கொடுக்குற இட் இஸ் அஃபெக்டிங் தி இன்கம் அப்படின்றாங்க. அது வந்து மாற்றப்படணும் அப்படின்றது. அது மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தணும். ட்ரேடிங் சர்ப்ளஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, கெப்பாசிட்டி அடிஷன்ஸ், நம்ம இந்தியாவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும், பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ரீசெண்டாக கூட சொன்னோம். அப்புறம் மைக்ரோ கிரிட்ஸ் உருவாக்குறது, லார்ஜர் கிரிட்ஸை பதிலாக மைக்ரோ கிரிட்ஸை வந்து அதிகப்படுத்துறது. தெர்மல் ஜென்ரேஷன் வில் கண்டினியூ. கோல் ஜென்ரேஷன்ஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் 2026க்கு பிறகும். ஆனால் கோல் பிளான்ஸ் வந்து எப்போவுமே வந்து கோல் எங்கே மைனிங் பண்ணுறாங்களோ, இப்போ நெய்வேலி லிக்னைட் கோல் மைனிங் பண்ணுற இடத்துலையே வி வில் ஹாவ் திஸ் கோல் பவர் பிளான்ஸ் அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் கரண்ட் ஜென்ரேஷன் அங்கே அது மாதிரி வைக்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். டைரக்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்டீம் டு த கம்பெனிஸ். அது மாதிரி நியூக்ளியர் ஜென்ரேஷன்ஸ் வில் ஆல்சோ கண்டினியூ. ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து நம்ம இப்போது பிளான் பண்ணியிருக்கோம் 100 GW. அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். ஹைட்ரோ ஜென்ரேஷன் வில் ஆல்சோ கண்டினியூ. பவர் மார்க்கெட் அதை வந்து ரெகுலேட் பண்ணப்படணும். சில இடங்களில் ரொம்ப சீப்பாக இருக்குது, சில இடங்களில் அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்மிஷனை வந்து அதிகப்படுத்தணும். நார்த் சவுத் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் கனெக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தணும். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அதிகமாக போடப்படணும். டிஸ்ட்ரிபியூஷன் கிரிட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நிறைய இடத்துல அந்த சிக்கல்கள் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸும் இதில் இருக்குது. பிகாஸ் டேட்டா லோக்கலைசேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றாங்க. சர்வர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வைக்கணும். இதை பற்றி நம்ம எதுவுமே ஃபாரினுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. டொமஸ்டிக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இது கூட, ஏன்னா இது வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எப்போ வேணால் சைபர் அட்டாக் பண்ணி நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை வந்து துண்டிக்கப்படலாம் அப்படின்றது. ஸோ அதுக்காக சைபர் செக்யூரிட்டி பர்பஸுக்காக டேட்டா லோக்கலைசேஷன் அண்ட் டொமஸ்டிக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வெளிநாடுகளை நம்ம இதில் உட்படுத்தக்கூடாதுன்றாங்க. நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை வந்து பிவோட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம தெர்மலை முன்னாடி வைப்போம், இந்த வாட்டி நியூக்ளியர் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பெர் கேபிட்டா பர்சன், ஒரு பர்சனுக்கு 2000 கிலோவாட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் 2030க்குள்ளாடி. இப்போது 2047 போகும்போது 4000 கிலோவாட் பர் ஹவர் தேவைப்படுது. அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நியூக்ளியர் பவர் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் த ஃபைனல் ஆர்டிக்கிள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட் லீடர், அவரோட பிறந்த நாள் ப்ளஸ் அந்தமான் நிக்கோபாரில் அது அவரோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி சுபாஷ் சந்திர போஸ் யார் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 4th ICS 4th ரேங்கில் அவர் செலக்ட் ஆனவர். பட் ஹி ரிசைன்ட் ஃப்ரம் 21லேயே அவர் ரிசைன் பண்ணி 1921 அண்ட் ஹி வாஸ் எலெக்டட் அஸ் அ மேயர் ஆல்சோ இன் கல்கட்டா. சிஆர் தாஸ் வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். அப்புறம் பொலிட்டிக்கலாக ஹி வாஸ் ஆன்டி இம்பெரியலிசம், சோஷியலிசம், செக்குலரிசம், இந்த தாட்டுக்கு எல்லாமே ஹி வாஸ் அகெயின்ஸ்ட். அதனால தான் காந்திஜிக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஐஎன்சியில் பிரசிடெண்ட்டாக இருந்து ஹி வாஸ் எலெக்டட் அண்ட் தென் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ ஹி ரிசைன்ட் இன் 1939. 1940 ஹி ஸ்டார்டட் ஃபார்வர்ட் பிளாக். 1941 ஹி வாஸ் ஹவுஸ் அரெஸ்டட் 1941. ஸோ ஹி எஸ்கேப்ட், பேஷாவாருக்கு எஸ்கேப் ஆகி அங்கே ஜெர்மனி போய் ஜெர்மனியில் அங்கே பிரிட்டிஷர்ஸ் படையில் இருந்த இந்தியன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க, வேர்ல்டு வாரில் ஈடுபட்டிருந்தவங்க. அந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வந்து ஜெர்மனி ஹிட்லர் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஹிட்லர் அவர் வந்து சந்திக்கிறாரு. அண்ட் தென் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வாஸ் கிவன் டு சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் ஹி ஸ்டார்டட் ஃப்ரீடம் ஆர்மி, தட் இஸ் கால்ட் அஸ் முக்தி சேனான்னு பேர், அங்கேயே உருவாக்குறாரு.
பெர்லின்லேருந்து ரேடியோ ஆப்ரேட் பண்ண ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாரு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்காக. அண்ட் 1943 he reached Japan and then 1943 he come to சிங்கப்பூர். அதுக்கு முன்னாடி ராஸ் பிகாரி போஸ் அவர் உருவாக்கின ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அந்த படையை வந்து தலைமையாக இருக்கிறாரு. அண்ட் தென் he marched towards கோஹிமாவில் இந்த வாரில் நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ் டிஃபீட் ஆகிறாரு. அண்ட் he escaped from that place. அண்ட் அங்கேருந்து விமானத்தில் போகும்போது தைப்பியில் வந்து அவர் இறந்து போனதாக இன்றைக்கி சரித்திரத்தில் சொல்லப்படுது. அவரோட இறப்பில் இருக்கக்கூடிய மர்மத்தை அவுக்கிறதுக்காக 1956, 1979, 1999 3 committees were appointed. இதில் 10 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ரிப்போர்ட்ஸ் அக்செப்டட். ஹீ டைட் இன் 1945 itself. அந்த டைமில் அவர் இறந்து போகிறார் அப்படின்றது. ஸோ ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் 1999 அமைக்கப்பட்ட கமிஷன் மட்டுமே இன்கன்க்ளூடட் கமிஷனாக இருக்குது. மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட். ரவீந்திரநாத் தாகூர் கேவ் டைட்டில் தட் இஸ் தேஷ் நாயக் அப்படின்னு சொல்கிறாரு, லீடர் ஆஃப் த நேஷன் அப்படின்ற அதோட மீனிங். அண்ட் தென் 1943 வென் சிங்கப்பூரில் அவர் உரையாற்றும் போது ஹீ அக்னாலஜ் அண்ட் ஹி ஆஸ் த உமன்ஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைட் ஃபார் தி ஃப்ரீடம். அண்ட் ஹி கிரியேட்டட் லக்ஷ்மி ராணி ரெஜிமெண்ட். அதில் லக்ஷ்மி செனகல் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணுறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த ஒரு கேரளா பர்சன், சரியா? அவங்க தான் அதுக்கு தலைமையேற்று நடத்தினாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1 displayed. So the principle of non-intervention under the Monroe Doctrine implied that options are A, the US would intervene militarily in Latin American countries if required. B option, European powers should not interfere in the affairs of newly independent American states. Option C, the US would actively support European colonial expansions. B option, European countries could recolonize former Spanish colonies. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 2 related to SIDB. So with reference to the SIDB, Small Industrial Development Banks, consider the following statement. Statement 1, it was established in 1990 and it is headquartered in Lucknow. Statement number 2, SIDB refinances bank and financial institutions to enhance MSME lending. Statement number 3, its role is limited only to indirect lending and does not include direct lending or credit enhancement. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, with reference to the central bank digital currency and cryptocurrencies, consider the following statements. Statement number 1, cryptocurrencies are unregulated, volatile, and do not carry any sovereign guarantee. Statement number 2, central bank digital currencies is backed by central bank, is considered safe and stable. Statement number 3, CBDC is freely exchangeable with fiat currency on one-to-one basis. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 4. With reference to the Central Armed Police Force in India, consider the following statements. Statement number 1, the BSF is primarily responsible for guarding Indian borders with Pakistan and Bangladesh. Option B, so the CRPF protects critical infrastructures such as airports, public sector undertaking. Option C, CASF is tasked with internal security and counter-insurgency operations. Option D, SSB is deployed along India's borders with Nepal and Bhutan. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, only 3, D, all of the above. Question number 5, with reference to the removal of judges in India, consider the following statements. Statement number 1, the Article 124 Class 5 of the Indian Constitution empowers the Parliament to regulate the procedure for investigation and proof of misbehavior of judges. Statement number 2, under the Judges Inquiry Act, the Speaker or Chairman may disallow the motion for removal and the Act lays down conditions of admissibility. Which of the statements given above are correct? Options are A, only 1, B, only 2, 2 only, C, both,
1 and 2 are correct. D, none of the above. So that's all about the MCQs. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is A. Question number 4 answer is A. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.